Hi, this is Karthikeyan from Mahakavi Study Center. கடைசியா நம்ம 7ஆம் வகுப்புடைய 2ஆம் பருவம் பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 7ஆம் வகுப்புடைய 3ஆம் பருவம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து டேர்ம் வைஸா ஒவ்வொரு வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோ இப்போ எண்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம வர வாரத்துல இருந்து சண்டே பாத்தீங்கன்னா இப்போ 6ஆம் வகுப்பு இருக்குன்னா 6ஆம் வகுப்புடைய கொஸ்டின் ஆன்சர் எம்சிக்யூ இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். சரிங்களா? அது நமக்கு தெளிவா தெரியும்னா 6ஆம் வகுப்புடைய 3 பருவமும் நீங்க படிச்சுட்டு தான் அந்த வீடியோ பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி 7ஆம் வகுப்பும் வரும், 8ஆம் வகுப்பும் வரும். சரிங்களா? அதே மாதிரி தொடர்ந்து 9th 10th வரும். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு டைமையும் முடிச்சுட்டு இலக்கணம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த கொஸ்டின் ஆன்சர் போடக்கூடிய எம்சிக்யூ வீடியோ பாருங்க. ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3ஆம் பருவத்துடைய முதல் டாபிக் வந்து விருந்தோம்பல் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? விருந்தோம்பல்னா நமக்கு தெரியும் இல்லையா? விருந்தோம்பல்ங்கிறது வீட்டுக்கு வரவங்களை உபசரிக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுல பழமொழி நானூறுடைய பாட்டை பத்தி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் வந்து முன்றுரை அரையனார். சரிங்களா? ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. முன்றுரை அரையனார் வருங்க. சரிங்களா? முன்றுரை வரும். முன்றுரை அரையனார். இவர் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழமொழி நானூறுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து எதுல உள்ளதுன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம்லாம் கேட்கலாம். எப்படி கேட்பாங்கன்னா, பழமொழி நானூறு வந்து எதோடைய சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 1. இதுல வந்து பேர்லயே இருக்கு இல்லையா, பழமொழி 400. சரிங்களா? இதுல மொத்தம் எத்தனை பாடல் இருக்குன்னா 400 பாடல் இருக்கிறதுனால இந்த பழமொழி 400 அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருப்பதால் இது பழமொழி 400 அப்படின்னு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த பாட்டுடைய கடைசி லைன் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அங்கங்க ஒரு சின்ன ஒரு ப்ராவர்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு பழமொழி மாதிரி. ஸோ அதனால இது என்னன்னு சொல்றோம்னா பழமொழி 400 அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பாடல் வந்து உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா தெரியும். மாறியொன்று இன்றி பறந்திருக்க காலத்தும் ஆரி மணமகள் பான்மகற்கு நீர் உலையுள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது வந்து விருந்தோம்பலை பத்தினா ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? சும்மா ஒன் கிளான்ஸ் மட்டும் அந்த பாட்டை பார்த்துக்கோங்க புக்ல. சரிங்களா? சோ அதுல உள்ள சில சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாறினா மழை நமக்கு தெரியும். சரிங்களா? மடமகள் அப்படின்னா இளமகள் அப்படின்னு அர்த்தம். மடமகள்னா இளைஞின்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன பொண்ணு, அதான் இளமகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வயலும் வாழும். இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த வயலும் வாழும் சம்பந்தமா வந்து நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இவரோட ஆசிரியரை பத்தி கேட்டிருப்பாங்க. இவருடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கீவா ஜெகநாதன். சரிங்களா? ஷார்ட்டா வந்து கீவா ஜெ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இதனுடைய ஆசிரியர். சரிங்களா? இவர் எழுதிய நூல்களை பத்தியும் நிறைய எக்ஸாம்ல கேட்கிறாங்க. ஸோ அதனால எங்க வந்து ஜெகநாதனை பத்தி வந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா படிச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இவர் எதுல ஃபேமஸ் அப்படின்னா நாட்டுப்புற பாடல் இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? ஸோ நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவார். சரிங்களா? அது என்ன வாய்மொழி இலக்கியம் அப்படின்னா, பாட்டா பாடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவோம். ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா வயல்வெளியில என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடிட்டு வேலை செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கீழே கொடுத்தாங்க பாருங்களேன். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் வந்து தொகுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட எக்ஸாம்ல கேட்கலாம். சரிங்களா? நாட்டுப்புற பாட பத்தி கீவா தொகுப்புடைய பேர் என்ன கேட்பாங்க, மலையருவி. சரிங்களா? சோ வயலும் வாழும் எழுதுனது யாருன்னா கீவா ஜெகநாதன். இவர் வந்து நாட்டுப்புற பாடல்கள்ல ஃபேமஸ். இது எதுல வந்து தொகுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா மலையருவி அப்படின்னு சொல்லக்கூடிய கீவா ஜெகநாதன் எழுதின ஒரு தொகுப்பு நூல்ல இந்த வயலும் வாழும் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. இது சம்பந்தமா கொஸ்டின்ஸ் நிறைய இன்டீரியர்ல கேட்கிறாங்க. ஸோ இதை ஓவராலா திருநெல்வேலி மாவட்டத்தை பத்தி ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் பெரிய டாபிக்கும் கூட. சரிங்களா? ஸோ சின்னது எனக்கு ஹிண்ட் சொல்றேன், அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா? பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர்களுடைய 2வது தலைநகரம் தான் எதுன்னு சொல்றாங்க அப்படின்னா திருநெல்வேலியே சொல்றாங்க. சரிங்களா? அவருடைய 2வது தலைநகரம் வந்து திருநெல்வேலி. சரிங்களா? திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன்பொருணை புனல்நாடு என்று சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போட்டி எழுதினார். சரிங்களா? 2 பேர் பாராட்டிருக்காங்க. யாருன்னா ஒரு ஆள் திருஞான சம்பந்தர், இன்னொரு ஆள் சேக்கிழாரு. திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேக்கிழார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்பொருணை தாமிரபரணியோட இன்னொரு பேர் தான் வந்து தன்பொருணைன்னு சொல்லுவாங்க. தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அதனோட இன்னொரு பேர் தன்பொருணை. சரிங்களா?
அதை வந்து தன்புறனை புனல் நாடு அப்படின்னு சேக்கிலார் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கலாம். இந்த வரிகளை எழுதினது யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா, ஒன்று டான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியின் சிறப்பு மிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த திருநெல்வேலியோட ஒரு முக்கியமான மலை தான் என்ன வந்து பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இளங்கோவடிகள் வந்து பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்திருக்காங்க ஒரு பாட்டுல. அது என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, பொதியலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதுல பொதி இருக்கு இல்லையா, அது வந்து பொதிகை மலையை குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சிலப்பதிகாரத்துல வரும். இலக்கியங்கள்ல வந்து திரிகூடமலை என வழங்கப்படும் குற்றாலமலை மலைவளத்தை பற்றி திரிகூட ராசப்ப கவிராயர் தம் குற்றால குறவஞ்சின் மொழியில் பாராட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா, திருநெல்வேலி மாவட்டத்துல திருக்குற்றாலம் இருக்கு இல்லையா, அந்த குற்றாலம் அருவி. சோ அதனுடைய இன்னொரு பேர் தான் வந்து திரிகூட மலை. சரிங்களா, என்ன மலை? திரிகூட மலை அப்படின்னு பேரு. அங்க வந்து பாடப்பட்ட பாட்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி. சரிங்களா, குற்றாலத்தை பற்றி பாருங்க, குற்றால குறவஞ்சி. அதை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். சரிங்களா, இவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை பத்தி பாடியிருக்காரு. குற்றால மலையோடைய மலைவளத்தை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படிங்கிற லைன் இடம்பெற்றிருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா, இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு வந்து என்ன ஆறுனா தாமிரபரணி ஆறு. திருநெல்வேலியாலே நம்ம ஞாபகம் வந்துடும் இல்லையா, தாமிரபரணி ஆறு ஞாபகம் வந்துடும். சரிங்களா, இதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்புருணை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. தாமிரபரணி இன்னொரு பேர் என்னன்னா தன்புருணை நதி. எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த தாமிரபரணியோட கிளையாறுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. இவங்கெல்லாம் வந்து தாமிரபரணியோட கிளை நதிகள். சரிங்களா, இதுல இருந்து பச்சையாறுல இருந்து கடனா நதி வரைக்கும். சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து கிளையாறுகளா பிரிஞ்சுதான் திருநெல்வேலியை நீர்வளமிக்க நாடா மாத்து செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி நெல்லிக்காய் உற்பத்தியில தமிழகத்துல நெல்லை மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்கு. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் அதுல ஸ்டார்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லிப்பா நெல்லைக்காய் திருநெல்வேலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நெல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்தில் தான் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது. சரிங்களா, அந்த ராஜாக்கள் காலத்துல கொற்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுகம் வந்திருக்கு. எங்க திருநெல்வேலியில தாமிரபரணி ஆறு கடலோட கலக்குது இல்லையா, அந்த இடத்துல இப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கொற்கை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இங்க வந்து முத்து குளித்தல் வந்து சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பாட்டு. முத்துப்படு பரப்பில் கொற்றை முன்றுரை கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கொற்கையில ஃபேமஸான விஷயம் என்னன்னா பெருந்துறை முத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து திருஞான சம்பந்த பாடல்ல அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, திருநெல்வேலியில ஃபேமஸான கோயில்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தான். சரிங்களா, திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வத்தாமே அப்படின்னு திருஞான சம்பந்தம் தன்னுடைய பாட்டுல இந்த சிவபெருமானை பற்றி பாடியிருக்காரு. சரிங்களா, நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அங்க ஒரு காவற்புரை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு. சரிங்களா, இந்த காவற்புரை தெருன்னா என்ன மீனிங் அப்படின்னா சிறைச்சாலை அப்படின்னு அர்த்தம். சோ அரசால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் பெயர் பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்னது பேர் வந்து காவற்புரை தெரு. காவற்புரை தெருனா என்ன மீனிங்னா சிறைச்சாலை அல்லது ஜெயில்னு மீனிங். அங்க வந்து அரசால தண்டிக்கப்பட்ட எல்லாரையும் அங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜெயில போட்டு அடைச்சு வச்ச மாதிரி இருந்திருக்கு. சோ அதனால அந்த தெரு பேரு காவற்புரை தெரு அப்படின்னு இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேலை விதியை அடுத்த கூழை கடைத்தெரு அப்படின்னு இப்ப கரண்ட்ல இருக்கு. சரிங்களா, கூழை கடைத்தெரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல கூழம் அப்படின்னா வந்து தானியத்தை குறிக்கும். சரிங்களா, கூழ கடத்தரு வந்து என்னதுன்னா மருவிதான் கூழை கடத்தரு அப்படின்னு மாறிதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆக்சுவலா அது கூழ கடத்தரு அப்படிங்கிறது தான் மீனிங். பட் காலப்போக்குல மருவி கூழை கடத்தரு அப்படின்னு மாறி இருக்கு. சரிங்களா, இங்க வந்து என்ன பண்றாங்க, வணிகத்தை எடுத்துட்டு ஃபேமஸான இடம், நிறைய கடை எல்லாம் இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி அக்க சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு இருக்கு. சரிங்களா, அது அணிகலன்களும் பொற்காசுகளும் செய்யக்கூடிய அந்த நகை நட்டுலாம் செய்யக்கூடிய இடமா இருக்கும் இல்லையா, அந்த இடம். சரிங்களா, முற்காலத்தில் பொன்னாணைகள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அந்த தெருக்கு பேர் தான் அக்கச்சாலை தெரு. சரிங்களா, அதே மாதிரி வணிகம் நடைபெறும் பகுதி என்னன்னு சொல்லுவோம்னா பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, என்னது நம்ம சொல்றோம் இல்லையா, வண்ணாரப்பேட்டை, அந்த பேட்டை, இந்த பேட்டை எல்லாம் சொல்றோம் இல்லையா. பேட்டை அப்படின்னா வணிகம் நடைபெறும் பகுதி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, சோ அதே மாதிரி பாண்டிய மன்னனின் நின்ற சீர் நெடுமாறனை
நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் வந்து பாண்டியபுரமா, அதாவது ராஜா வரப்ப வரவேற்ற இடம் வந்து பாண்டியபுரமும், அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா மங்கையர்க்கரசி, அவங்கள வரவேற்ற இடம் வந்து திருமங்கை நகர் அப்படின்னு உங்க ஏரியா இருக்கிறதா சொல்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அதாவது நின்றசை நெடுமாறனா மக்கள் எல்லாம் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் வரவேற்கிறாங்க. அந்த ஏரியா வந்து பாண்டியபுரமும், அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா திருமங்கையர்க்கரசி, அவங்க வந்து அடுத்த திருமங்கை நகர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சொல்லிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நாயக்க மன்னர்களின் தலவாயாக விளங்கிய அரிய நாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர். அதாவது ஒண்ணு இல்ல, நாயக்க மன்னர்ல அவங்க வழியில வந்த ஒரு மன்னர் தான் யாருன்னா வீரராகவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாயக்க மன்னர். சரிங்களா? அவரது பெயரில் அமைந்த ஊர் தான் வீரராகவபுரம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வீரராகவபுரம் ஒரு ஊர் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களே மீனாட்சி, அவங்க பேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதா சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி அகத்தியர் வந்து பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இருக்கலே வந்து மூத்த முனிவர் அல்லது வந்து சித்தர் யாருன்னு பார்த்தோம்னா அகத்தியர் தான் நம்ம சொல்லுவோம். அவர் வாழ்ந்த இடம் பொதிகை மலை அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் இருக்கிறதா கூட அங்க நம்பிக்கைகள் இருக்கு. அதே மாதிரி சங்க புலவரான மாரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர், இவங்க எல்லாமே எந்த ஊர்ல பிறந்தவங்கன்னா திருநெல்வேலியில பிறந்தவங்க தான். சரிங்களா? சோ அவங்களுடைய சிறப்பு வந்து அந்த ஊருக்கு நம்ம பெரு சிறப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப்பு, கால்டுவெல்லு, வீரமா முனிவர், இந்த 3 பேரும் தமிழ் மேல ஆர்வம் கொள்றதுக்கு முக்கியமா இருந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுமனம், திருநெல்வேலி இன்னொரு பேர் என்னன்னா வேணுமனம் அப்படின்னு ஒரு பேர் இருந்தா சொல்றாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா மூங்கில் காடுகள். அதுக்கு என்ன மீனிங்? மூங்கில் காடுகள் மீனிங் வேணுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் நிறைய பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கிடைச்சிருக்கு சொல்றாங்க. ஏற்கனவே நியூஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, திருநெல்வேலி மாவட்டத்துலதான் என்ன ஊருக்குன்னா ஆதிச்சநல்லூர் இருக்கு. அங்க வந்து முதுமக்கள் தாழிகள் இருந்தா சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும், கிழக்கு கரையில வந்து பாளையங்கோட்டையும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுக்கும் பேரு வந்து இரட்டை நகரங்கள்னு சொல்லுவாங்க. சரி, அந்த பாளையங்கோட்டையும் திருநெல்வேலி இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்த நகரம் என்னன்னு சொல்றாங்க தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. சரிங்களா? எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பாளையங்கோட்டை. திருநெல்வேலி வரீங்க பாளையங்கோட்டை. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும். சோ அவங்க வாழ்ந்த சில கவிஞர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கடிகை முத்துப்புலவர், அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்காங்க. யாரு? கடிகை முத்துப்புலவர் வந்து வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னு நிறைய பாட்டு பாடலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கணக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல். சரிங்களா? முக்கூடல்னாலும் சீவலப்பேரினாலும் ஒண்ணுதான். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அங்க வந்து முக்கூடர் பல்லு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? முக்கூடர் பல்லுன்னு ஒரு பாட்டு இருக்கு. பல்லுனா பாட்டு, முக்கூடர் பல்லு சொல்லுவாங்க. அந்த பாட்டு வந்து இங்கதான் பாடப்பட்டது. அதே மாதிரி பலப்பட்டடை சொக்கநாதர் நெல்லையப்பர் கோவில் எழுந்தருளிலுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். அங்க உள்ள அந்த சிவபெருமானுடைய ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா பார்வதி, அவங்க வந்து பேர் வந்து காந்திமதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பத்தின பாட்டை யார் பாடியிருக்காங்க? பலப்பட்டடை சொக்கநாதர் பாடியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பிள்ளை பெருமாள் வந்து என்ன பாடியிருக்காங்கன்னா வைகுந்தத்து பெருமானை பாடியுள்ளார். சரிங்களா? அங்க திருவைகுண்டம் அல்லது ஸ்ரீவைகுண்டம் சொல்றாங்க ஊர் இருக்கு. அங்க உள்ள பெருமாளை யார் பாடியிருக்குன்னா பிள்ளை பெருமாள் பாடியிருக்காரு. அதே மாதிரி ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பூர்வத்தில் இதற்கு திருக்குறுகூர் என்று பெயர் இருந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி காயல்பட்டணம் இந்த ஊருக்கு எப்பவும் ஃபேமஸான ஊர். சரிங்களா? அந்த காயல்பட்டணத்தில் 250 வருஷத்துக்கு முன் சீடக்காதி என்ற பெரிய வாணியர் இருந்தார்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கரன் கோயிலில் பெரிய சிவஸ்தலம், அம்பாள் கோமதித்தாய் பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல். அதை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். சரிங்களா? அழகிய சொக்கநாதர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கோமதித்தாயை பத்தி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. சரிங்களா? எங்கன்னா சங்கரன் கோயில் பெரிய சிவஸ்தலத்துல. சரிங்களா? அதே மாதிரி குற்றாலத்தை பற்றி திருஞான சம்பந்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என புகழ்ந்து பாடியுள்ளதா இருக்காங்க. அதே மாதிரி
குற்றாலத்தை பத்தி மாணிக்கவாசகரும் ஒரு பாட்டை இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பெயர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனமும் இனி அமையும், குற்றாலத்து உரைகின்ற கூத்தா உன் குறைகளுக்கு கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் பாடுகிறார். சரிங்களா? குற்றாலத்தை பத்தி குற்றால துறவஞ்சி என்னும் பெயரில் திரிபுரராச கவிராயர் பாடலார். ஏற்கனவே சொல்லியிருக்கான் இல்லையா? அதே மாதிரி டிகேசி முக்கியமான வார்த்தை எக்ஸாம் கேட்கிறாங்க. சரிங்களா? டிகேசி என அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரநாதர் தொழில் செய்தவர். சரிங்களா? வழக்கறிஞர் தொழில் செய்தவர் அவர் சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். சரிங்களா? நம்ம வட்டத்தொட்டின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய கூட்டங்கள்லாம் அங்க உள்ள தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டமா நடத்தி வந்தார். அவர் பேர் தான் டி.கே. சிதம்பரநாதர். இவர் வந்து யாரும் பாத்தீங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவர் தான் கடித இலக்கியத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவையான பெயர் பெற்றவர் இவர். சரிங்களா? அதே மாதிரி இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை வந்து இதய ஒளி என்னும் நூலிலிருந்து எழுதாப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து இந்த டாபிக் எங்க இருந்துச்சு அப்படின்னா இதய ஒளிங்கிற டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி திருப்புகழ் என்னும் நூலை பாடியவர் யாருன்னா அருணகிரிநாதன். நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் திருப்புகழை பாடினது யாருன்னா அருணகிரிநாதன். அது யாரை பத்தினா முருகன் பற்றி இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவடி சிந்தை பாடியவர் யாரு? அண்ணாமலையார். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியோட டாபிக் இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப அதிகமான டாபிக்காகவும் பெரிய டாபிக்காகவும் இருக்கும். ஸோ மறக்காம மோஸ்ட் பேசுவாங்க. சரிங்களா? நீங்க திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இயல் 2 பாத்தீங்கன்னா புதுமை விளக்கு. சரிங்களா? பாடம் வந்து பாடல் பாத்தீங்கன்னா வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதுல வந்து இந்த பாட்டை கேட்டது கிடையாது. பட் இருந்தாலும் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பாத்துக்கோங்க. சரிங்களா? வையம் அப்படின்னா உலகம், சுடராழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் அப்படின்னு இருப்பாங்க. சரிங்களா? சுடராழியானுங்கிறது யாரை குறிக்குதுன்னா பெருமாளை குறிக்கிறது. இதை எழுதின பொய்கை ஆழ்வார் வந்து காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார். கேட்கலாம் எக்ஸாம்ல. சரிங்களா? பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவெக்கா. சரிங்களா? அது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் பாடியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது 4000 பாட்டு உள்ள, அதாவது பெருமாளை பற்றி பாடக்கூடிய 4000 பாட்டு உள்ள ஒரு தொகுப்பு. அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நிறைய புலவர்களால எழுதப்பட்டது. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் உள்ள பாட்டு யார் எழுதியிருக்காரு அப்படின்னா திருவந்தாதின்னு சொல்லுவோம். அதை எழுதினதான் யாருன்னா பொய்கை ஆழ்வார். சரிங்களா? பாடல் வந்து பாத்தீங்கன்னா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அந்த பாட்டை ஒரு மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. அதை சொல்லும் பொருள் கொடுத்துருப்பாங்க. தகலி அப்படின்னா அகல் விளக்கு. என்னது எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. தகலி அப்படின்னா அகல் விளக்கு. நாரணன்னா தெரியும் பெருமாள். சரிங்களா? இதே மாதிரி பூதத்தாழ்வார் வந்து சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்துக்கு பிறந்தார். பூதத்தாழ்வார் வேற ஆளு, பொய்கை ஆழ்வார் வேற ஆளு. சரிங்களா? பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல உள்ள திருவெக்கால பிறந்தவர். பூதத்தாழ்வாருங்கிற எங்க போட்டிருக்காங்கன்னா சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரம், மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அங்க பிறந்தவர். சரிங்களா? இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதி எதை படிக்கிறாரு? 2ஆம் திருவந்தாதிய பாடியிருக்காரு. சரிங்களா? அந்தாதின்னு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா? திருவந்தாதி முதலந்தாதின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சொல்றாங்க. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பார். சரிங்களா? அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். சரிங்களா? ஒண்ணும் இல்லப்பா, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஒரு பாட்டு பாடி முடிச்சிருப்பாங்க. அதோட கடைசி லைன் இல்ல கடைசி சொல்லு இல்ல கடைசி எழுத்து வந்து அடுத்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுதுல அதனுடைய ஃபர்ஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ முடிவுனா அந்தம், ஸ்டார்டிங்னா ஆதி, சேர்த்துதான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எந்த பாட்டு எப்படி முடியுதோ அதே மாதிரி அடுத்த பாட்டு ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி திருமாலை போற்றி பாடியவர்கள் யாருன்னா 12 ஆழ்வார்கள். மொத்தம் 12 பேர். சரிங்களா? அதுல 11 பேர் ஜென்ஸ், ஒரு ஆள் வந்து லேடிஸ். சரிங்களா? அவங்கதான் ஆண்டாள். சோ அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நான் சொல்ல போறோம். 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றோம். இதனை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாதமுனிங்கிறவர். சரிங்களா? 12 ஆழ்வார்கள் வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த 3 பேரும் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா அறம் என்னும் கதிர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது ஒரு பாடல் இருக்கும். இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன் சொல் களைகட்டு வாய்மை இருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். சரிங்களா? சோ அதில் உள்ள சொல்லும் பொருள் மட்டும் பாத்துக்கோங்க. சரிங்களா? சொல்லும் பொருள் வந்து நிலம்னா நிலம், பைங்கூல் அப்படின்னா பசுமையான பயிர். சரிங்களா? இது பாத்துக்கோங்க. அதே மாதிரி முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமண புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரது காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவர் இயற்றிய அறநெறி சாரம் 225 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் அறநெறி சாரம் என்று பெயர் பெற்று வச்சிருக்காங்க. சரிங்களா? இதுல உள்ள எல்லாமே எதை பத்தி சொல்லுது? அறநெறிகளை பத்தி சொல்றதுனால அதுக்கு பேர் வந்து அறநெறி சாரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒப்புரவு நெறியும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பொருள் ஈட்டலும் ஒப்புரவும் மொழி கொடுத்திருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்றார். சரிங்களா? வறுமையை வந்து என்ன சொல்றாங்கன்னா பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி துய்ப்போமேனே தப்பு நல பலவே என்கிறது புறநானூறு. சரிங்களா? அதே மாதிரி தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கியவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். சரிங்களா? யாரு? குன்றக்குடி அடிகளார். இப்போ குன்றக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? அவரோட வேலையை என்னன்னா திருக்குறளை பத்தி வெளில கொண்டு போறதா. சரிங்களா? நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியுள்ளார். சரிங்களா? அந்த நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இந்த மாதிரியான பாடலாம் யாரும் இருக்காங்க அப்படின்னா வேற குன்றக்குடி அடிகளார் இருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி அருளோசை அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா உண்மை ஒளி அப்படின்னு டாபிக் இருக்கு. சரிங்களா? இங்க ஒரு சில ஜென்ரல் ஜிகே மாதிரி இருக்கும் இந்த பார்ட்டு. சரிங்களா? அவங்க பார்த்தாலே போகும். சரிங்களா? ஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஜென்னு கொடுத்துருப்பாங்க. சைனீஸ்ல ஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். சரிங்களா? புத்த மதத்தை சார்ந்த துறவியர்கள் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் நம்ம சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள், எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கினர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இயல் 3 மலைப்பொழிவு அப்படின்னு ஒரு டாபிக்ல இருக்கும். சரிங்களா? சொல்லும் பொருள் வந்து பாத்தீங்கன்னா தாரணின்னு கொடுத்துருப்பாங்க. தாரணின்னா உலகம். இந்த கண்ணதாசனை பத்தின டாபிக் எல்லாம் எங்க வருதோ அதெல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் கேட்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸா பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் சிலபஸ் வைஸாவும் சில நோட்ஸ் எடுத்து நம்ம வீடியோ போவோம். சின்ன சின்ன வீடியோஸா இருக்கும். சரிங்களா? கண்ணதாசன் இயற்பெயர் வந்து முத்தையா. இவர் வந்து கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். நம்ம தெரியல கவியரசு கண்ணதாசன் சொல்லுவோம். நிறைய காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற பல இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்கள் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏராளமான திரைப்பட பாடல்களை பாடியிருக்கா தெரியும். சரிங்களா? இவர் தமிழ் உலக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளின் கூறும்போது வந்து இயேசு காவியம். சரிங்களா? எழுதுகிறாருன்னா கண்ணதாசன். அடுத்தது வந்து தன்னை எறிதல் அப்படின்னு டாபிக் இருக்கும். சரிங்களா? அது வந்து சே பிருந்தா வந்து புகழ்பெற்ற பெண் கவிஞர் ஒருவர். சரிங்களா? பிருந்தாங்கிறவங்க ஒரு பெண் கவிஞர், கொஞ்சம் ஃபேமஸான ஆளு. மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்கள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்பப்போ கேட்கக்கூடிய இடையில திடீர்னு கேட்டுடுறாங்க. சரிங்களா? அதனால இதுவும் மனசு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கன்னியமிகு தலைவர். சரிங்களா? அது வந்து முக்கியமான டாபிக். இந்த டாபிக் மட்டும் மறக்காம என்ன பண்ணுங்க, நோட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கன்னியமிகு தலைவர்னா யாருன்னா காகிதம் இல்லத்து அவர்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்னியமிகு தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவர் வந்து திருச்சி தூயவளனார் கல்லூரியில படிச்சவர். சரிங்களா? ஆடம்பரமற்ற திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே உள்ள அடுத்த டாபிக். சரிங்களா? காகிதை வந்து தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். பெண் வீட்டாரிடம் மனக்கோடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மனக்கோடை பெறாமல் திருமணம் ஒன்றும் இல்ல, சிம்பிளா வரதட்சணை வெங்காயம் இருக்காது. தன்னுடைய பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி மனக்கோடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர். சரிங்களா? எங்கெல்லாம் வரதட்சணை போறாங்களோ வேகலாம் போக மாட்டாராம். அதே மாதிரி அவருடைய மொழிக் கொள்கை கொடுத்துருக்காங்க. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழி தேர்வு செய்து தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியா அறிவிங்க என்றும் குறிப்பிட்டார். சரிங்களா? காகித மொழி என்ன சொல்லணும், தமிழ் மொழி தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் நாட்டுப்பற்று பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே 1966ஆம் ஆண்டு போர் மூண்டது. சரிங்களா? அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து
இந்த தலைவர் அப்போது முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார். சரிங்களா, ஜவஹர்லால் நேருக்கு என்ன பண்றாரு, என் பையன் எடுத்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காரு. அவரோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். சரிங்களா, அவரோட இயற்பெயர் என்னது, முகமது இஸ்மாயில். ஆனால் மக்களை அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். சரிங்களா, அந்த காயிதே மில்லத் அப்படின்னா என்ன மீனிங்னா, அரபு சொல்லிக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. காயிதே மில்லத் என்பது பொருள் சமுதாய வழிகாட்டி. சரிங்களா, அவரோட இயற்பெயர் என்னது, முகமது இஸ்மாயில். சரிங்களா, அரசியல் பொறுப்புகள் பாத்தீங்கன்னா காயிதே மில்லத் வந்து 1946 இருந்து 52 வரைக்கும் அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. சரிங்களா, அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு உருவாக குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர் எம்பியா இருந்திருக்காரு. அப்புறம் மக்களவை உறுப்பினர், மேல ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அங்கேயே உறுப்பினரா இருந்திருக்காரு. அதே மாதிரி மக்களுக்கு நிறைய தொண்டு செய்திருக்காரு. அவருடைய கல்வி பணி பாத்தீங்கன்னா திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமா இருந்தார். சோ 2 காலேஜ் கட்டியிருக்காரு. என்னென்ன, ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி. சரிங்களா, சில தகவல் தொழில் கொடுத்திருக்காங்க. தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரியுள்ளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் தெரிகிறார் அப்படின்னு யார் தெரியுறாருன்னா அது அண்ணா சொல்லியிருக்காரு. யார, காயிதே மில்லத்தை பாராட்டியிருக்காரு. சரிங்களா, அதே மாதிரி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. சரிங்களா, அதே மாதிரி அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பயணம் அப்படின்னு டாபிக் இருக்கு. சரிங்களா, பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்கள் எழுதி வருகிறார். யாரு, பாவண்ணன். சரிங்களா, கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழ் மொழிபெயர்த்துள்ளார். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியுள்ளார். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலோர வீடு இருக்கு இல்லையா, கடலோர வீடு, அப்புறம் இந்த பாய்மர கப்பல், மீசக்கார பூனை இதெல்லாம் வந்து எக்ஸாம் கேட்டுட்டாங்க. எது யாரு, பாவண்ணன். அதாவது பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டது. இது ஒரு சின்ன ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா, அதுதான். சரிங்களா, இதோட பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்புடைய 3ஆம் பருவம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இதுக்கு அடுத்த வீடியோ என்ன வரும் அப்படின்னா 7ஆம் வகுப்புடைய இலக்கணம் வரும். சரிங்களா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 7ஆம் வகுப்புடைய எம்சிக்யூ இருக்கு இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது சம்பந்தமான பிடிஎஃப், இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்பதான் நான் வந்து அனுப்ப முடியும். சரிங்களா, ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனல் லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. சரிங்களா, தேங்க்யூ.